நம்முடைய தொலைபேசி இணைப்பில் ONGC நிறுவன அதிகாரி கணேசன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார். சார் இப்ப திருவாரூர்ல ரசாயன கசிவால அங்க 5 ஏக்கர் நிலம் விளைநிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு புகார் வந்திருக்கு. இதுக்கு உங்களுடைய விளக்கங்கள் என்ன? சார் நான் இப்ப அந்த இடத்துல தான் பேசிட்டு இருக்கேன். அவங்க எந்த இடத்துல 5 ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன். ஆனா அந்த இடம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வாட்டர், அதாவது வாட்டர் வந்து லீக் ஆயிருக்கு. அந்த இடத்துல நாங்க வந்து ஒரு பைப் லைன் வந்து AKM அங்க சைட்ல இருந்து கமலாபுரத்துக்கு போட்டுட்டு இருக்கோம். அது வந்து GRPன்னு கிளாஸ் ரீஎன்ஃபோர்ஸ்டு பைப்புன்னு பேரு. அந்த பைப்பை நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லைன் வந்து எங்க லீக் ஆயிருக்கான்னு இது வரைக்கும் 8 இடத்துல லீக் ஆன மாதிரி இருந்திருக்கு. அங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஒரு இடத்தையும் நாங்க வந்து லீக் அரெஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு இடத்துல லீக் ஆயிருக்கு. அந்த லீக் ஆன போது நாங்க யூஸ் பண்ண இது வந்து ஃப்ளூயிட் வந்து ஒன்லி ஃப்ரெஷ் வாட்டர் தான் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். வேற எந்த விதமான கெமிக்கல் வாட்டர்லாம் நாங்க யூஸ் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல யூஸ் பண்ற போது இங்கேயும் லீக் ஆயிருக்கு. இந்த இதுவும் ஒரு பக்கத்துல லீக் ஆனதா அந்த இடம் தான். நான் அந்த இடத்துல இருக்கேன். இவங்க சொன்ன மாதிரி 5 ஏக்கர் அளவுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னு ஆகல. மிஞ்சி போனா ஒரு 3 மீட்டருக்கு ஒரு 3 மீட்டர் லெவல்ல தான் வந்து தண்ணி வந்து லீக் ஆன மாதிரி இந்த சோடையில் இருக்கின்றன. சார் இப்ப அங்க ரசாயனம் போன்ற எதுவும் வெளியாகலன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப இந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு வேற என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதான் சார், பைப் லைன்ல நார்மலா லீக் ஆயிருக்கு சார். அது வந்து புது பைப்ல தான் நாங்க போட்டுட்டு இருக்கோம். சன்னத்தை வேலை செய்யற போது இது வந்து வேற லைன் போடுற போது பக்கத்துல வேற லைன் போடுவாங்க. அந்த லைன் போடுற போது இந்த JCB இயந்திரங்களை பயன்படுத்தி பண்ற போது இந்த லைன் வந்து டேமேஜ் ஆகிறதுல வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த லைன் இப்ப கமிஷன் பண்ணிட்டு இருக்கோம். புது லைனை கமிஷன் பண்ணிட்டு இருக்கோம். கமிஷன் பண்ற போது ஏற்கனவே இன்னும் வேற லைன் போடுற போது சில இடத்துல அந்த JCBனால அந்த இயந்திரத்தினால இந்த லைன்ல ஒரு பத்தல் மாதிரி ஏற்பட்டு அங்கங்க வந்து கசிவு ஏற்பட்டு இருக்கிறது. அந்த கசிவை சீரடைப்பதற்கும் அந்த கசிவை சீரடைச்ச பிறகு இந்த அழுத்தம் நாங்கள் கொடுப்போம். அந்த லைன் வந்து ப்ரெஷர் டெஸ்டிங் அப்படின்னு பண்ணுவோம். அந்த ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணப்போ தான் லைனே கமிஷன் பண்ண முடியும். அந்த கமிஷன் பண்றதுக்குள்ள முதல் தர நடவடிக்கை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் ஃப்ளூயிட் வந்து ஒன்லி ஃப்ரெஷ் வாட்டர் தான். கண்டிப்பா நீங்க நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. நீங்க இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். நம்முடைய தொலைபேசி இணைப்பில் விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த வரதராஜன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்ப இங்க திருவாரூர்ல 5 ஏக்கர் பரப்பளவுல இருக்கிற விளைநிலம் வந்து இந்த ரசாயன கசிவால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு புகார் வந்திருக்கு. தொடர்ந்து காவிரி டெல்டா பகுதிகளில் இந்த மாதிரி ONGC குழாயில விளைநிலங்கள் பாதிக்கப்படுறதா புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. இது பற்றி அங்க என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது சார், இங்க வந்து விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய்க்கும் எரிவாயு குழாய்க்கும் பல்வேறு இடங்கள்ல விவசாயிகளோட அனுமதி இல்லாமலே குழாய் பதிப்பு என்பது இங்க நடந்துகிட்டு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல எண்ணெய் குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு அந்த இடங்கள் வந்து திரும்பி மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு ஆயிருக்குது. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த வேளங்குடியில இருக்கிற அந்த ரத்தினவேல் சுப்பிரமணியன்கிறவரோட விளைநிலம் 5 ஏக்கர் விளைநிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நேற்று மாலை வந்து ஒரு கசிவு ஏற்பட்டு அப்படியே அந்த தண்ணி கழிவுநீர் வெளியேறி இருக்கு. கழிவுநீர் வெளியேறின சில மணித்துளிகள்ல அந்த பக்கத்துல இருக்கிற பயிர் எல்லாமே அழிஞ்சு கருகி போயிடுச்சு. அதற்கப்புறம் நேற்று இரவு திரும்பவும் கழிவுநீர் வெளியானதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 குழி அளவிற்கு அது ஒரு 1/4 ஏக்கர் அளவிற்கு இந்த தண்ணீர் ஸ்ப்ரெட் ஆனதுனால பாத்தீங்கன்னா அந்த பயிர்கள் 2-3 மணி நேரத்துக்குள்ளாரே கருகி அந்த இடத்துல வந்து உள்ள பயிர்கள் எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. இப்படி தொடர்ச்சியாக இன்னைக்கு அனுமதிச்சோம்னா அந்த 5 ஏக்கர் விளைநிலையும் வந்து அழிந்து போகிற சூழ்நிலை இருக்கும். இது இன்னைக்கு மட்டும் ஏற்பட்டதில்ல. ஏற்கனவே நரிமணத்துல குத்தாலம் என்கின்ற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விளைநிலங்கள்ல இதை மாதிரி ஏற்பட்டு கிட்டத்தட்ட 4-5 வருடங்களாக அந்த விளைநிலம் வந்து விளையாமலே இந்த நிமிடம் வரைக்கும் இருக்குது. இப்ப நாங்க இதுல இருந்து தண்ணீர்கள் கூட சேமிச்சிருக்கிறோம். இந்த தண்ணீர்களை கூட நாங்க ஆய்வுக்கு அனுப்புவோம். இந்த ஆய்வுகளுக்கு முடிவுகள்லாம் அது என்ன அதுக்கு கலந்துருக்கு அப்படின்னு. இந்த தண்ணி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறப்பன திரவத்தில இருந்தும் ஒவ்வொரு ரிக் அவங்க போடுற ONGC போடுற ரிக்ல இருந்தும் அவங்க எடுக்கிற அந்த கெமிக்கல் தண்ணியை என்ன செய்யறாங்கன்னா ஒரு பைப்லைன் வழியாக அவங்களோட எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ETP ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்க. அப்ப இவங்க அடியக்கமங்கலத்துல இருந்து கமலாபுரத்துக்கு அனுப்புவதற்கான அந்த ETP ஸ்டேஷன் பைப் லைன் தான் இன்னைக்கு உடைப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த தண்ணி என்ன செய்யறாங்கன்னா முறையான சுத்திகரிப்பு இல்லாமலே திரும்பவும் இது என்ன செய்யறாங்கன்னா ONGCயோட அவங்களோட பழைய எண்ணெய் கிணறுகளுக்குள்ளார செலுத்தி பாத்தீங்கன்னா பூமிக்குள்ளார திருப்பி ரீஇன்ஜெக்ட் பண்றாங்க. இது மிக மோசமான ஒரு விளைவையும் திரு வரதராஜன், இது வந்து ரசாயன கசிவுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நம்மகிட்ட விளக்கம் கொடுத்த ONGC நிறுவன அதிகாரி கணேசன் வந்து இது ரசாயன கசிவு இல்ல, அதுபோல 5 ஏக்கர் பரப்பளவிலையும் பாதிப்பு ஏற்படல, இது ரொம்ப சாதாரணமான ஒரு சின்ன பரப்பளவுல தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு.
இல்ல முதல் முறையாக கண்டிக்கப்பட்டது, அது கண்டுபிடிக்கப்பட்டதுனால அது வந்து அவங்க குறைந்த அளவுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த விவசாயியோட விளைநிலம் 5 ஏக்கர் விளைநிலம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா அது வந்து ரசாயன கழிவு இல்லைன்னா அதுல இருக்கிற நண்டு இறந்து போவதற்கான காரணம் என்ன? நல்ல தண்ணீர்னா பயிர் இறந்து போறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு அந்த பகுதியை துர்நாற்றம் வீசுது. நல்ல தண்ணினா அந்த துர்நாற்றம் எதனால வருகிறது அப்படின்னா பாத்தீங்கன்னா, இந்த மண்ணை செத்த நேரம் கையில வச்சிருக்கோம்ல, கையில வச்சிருந்தோம்னாலே கையை அரிக்குது. அப்ப அதுல என்ன கலந்து இருக்கிறது? அவங்க வந்து எந்த இடத்துலயும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா பல்வேறு தரவுகள் நாங்க முடிவுகளை வெளியிடுவோம், அதை ஆய்வுக்கு அனுப்பி நாங்க முடிவுகள் சொல்லுவோம். அப்ப பாத்தீங்கன்னா விபரீதமான முடிவுகள் இதுல இருக்கும். திரு வரதராஜன், நீங்க இணைப்பில இருங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு ONGC நிறுவன அதிகாரிகிட்டே நம்ம பதில கேட்கலாம். திரு கணேசன் சார், இதற்கு முன்பாக நரிமணம் பகுதியிலேயே இதே போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதாவும், இன்னும் சில மணி நேரங்கள்ல அங்க விளைநிலங்கள் முழுவதுமா பாதிக்கப்படும், நண்டு போன்ற உயிரினங்கள் இறப்பதற்கு என்ன காரணம்? இப்படி பல்வேறு கேள்விகளை வந்து விவசாயிகள் சங்க தரப்புல இருந்து வரதராஜன் முன்வைக்கிறார். அதற்கு உங்களுடைய பதில் என்ன? சார், எனக்கு குத்தாலம் சமாச்சாரத்தை பத்தி எல்லாம் எனக்கு அவ்வளவு தெரியாது. நாங்க வந்து இன்சார்ஜ், நான் இந்த ஏரியாவுக்கு தான் இருக்கேன். இந்த ஏரியால நாங்க இப்போ வந்து லைன் வந்து கமிஷன் இன்னும் பண்ணல. கமிஷன் பண்றதுக்குள்ள ஆயத்தத்தை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இதை. அதனால அந்த ஆயத்தத்தை பண்றதுனால லைனை டெஸ்ட் பண்ணோம், லைன் எங்கெங்க லீக் இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்க யூஸ் பண்றோம். அதனால இந்த லைன்ல நாங்க தான் வந்து எங்கிட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்கு. நாங்க வந்து இந்த லைனுக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லி பண்ணோங்கிறது எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், அது திருத்தமா சொல்லக்கூடிய காரணம் வந்து அதனால தான். திரு வரதராஜன் கூட எங்ககிட்ட இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு நான் அவங்க சொல்றதை பத்தி நான் ஒன்றும் சொல்ல முடியாது சார். பட் அஸ் இன்சுலேஷன் இன்சார்ஜ் என்ன இருக்குங்கிறத நான் சொல்ல முடியும் என்கிட்ட இருந்து. அவங்க வந்து இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்க இந்த காவிரி படிதம் பூராவும் எந்த இடத்துல அழிவு ஏற்பட்டுங்கிறதுக்கான பல்வேறு தரவுகளை நாங்க சேமிச்சு வச்சிருக்கோம். அப்ப அந்த இடத்துல இருக்கிற விவசாயிகளுக்கு என்ன மறுவாழ்வுக்கு, ஒரு தடவை விளைநிலங்கள் பாழாயிடுச்சுன்னா ஒவ்வொரு வருடமும் இருக்கிற சிறு குறு விவசாயிகள் பயிர் செய்ய முடியாம போறதுக்கு என்ன இழப்பீடுகள் தரப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் அவங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. எண்ணெய் ஒரு தடவை பரவிடுச்சுன்னா அந்த விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு அந்த விளைநிலம் மாறுது. அப்போ ஒரு சின்ன அளவுல நிலம் வச்சிருக்கிற விவசாயியோட வாழ்வாதாரம் முற்றிலுமே பாதிக்கப்பட்டுடுது. அதுக்கப்புறம் அவரால் இந்த விளைநிலத்தை அவர் கையிலே இல்லாத அளவுக்கு அந்த விளைநிலம் வந்து போயிடுது. அப்ப இவங்க வந்து எனக்கு தெரியலன்னு சொல்றதுங்கிறது ஒரு பொறுப்பற்ற தன்மையை நாங்க பாக்குறோம். ஏன்னா இது விவசாயிகள் விளைநிலங்கள் வழியாக குழாய்கள் பதிக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முன்கூட்டியே எந்த நடவடிக்கையும் இல்ல. ஒரு விபத்து ஏற்பட்ட பிறகுதான் இவங்க அதுல கவனம் செலுத்துறாங்களே தவிர, விபத்து ஏற்படுவதற்கு முன்னு அதை சரிபார்க்கிறதோ இல்ல அந்த ஆய்வுகள் மேற்கொள்றதோ இல்ல. கிட்டத்தட்ட 10-20 வருடத்திற்கு முன்னாடி பதிக்கப்பட்ட குழாய்கள் உடைப்பு ஏற்படாம எப்படி இருக்கும்? எந்த விதத்தில் நம்ம அலட்சியம் காட்டி விவசாயிகளை வந்து ஒரு புழுவாக மதிக்கிற நிலைமையை தான் நாங்க இதுல இருந்து பாக்குறோம். ஹலோ திரு கணேசன், இப்ப அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு வரதராஜன். 10-15 ஆண்டுகளுக்கு பழமையான குழாய்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது, இது போன்ற பாதிப்புகள் நிறைய ஏற்பட்டிருக்கிறது, அதுக்கு இழப்பீடு தருவதற்கு என்ன நீங்க பணி செய்றீங்க? சிறிய அளவுல நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டா அவங்க என்ன செய்வாங்க? அவங்க வாழ்வாதாரம் இழந்து தவிப்பாங்க இல்லையா அப்படின்ற பல கேள்விகள் அவர் கேட்டிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? சார், ஆக்சுவலி எங்களுக்கு வந்து லீக் ஆனதுங்கிறது ஆயிருக்கு, நாங்க எல்லாம் சொல்ல மாட்டோம். அந்த ஆன இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு எவ்வளவு கொடுக்கணுமோ லிபரலா நான் கொடுத்துட்டு இருக்கோம். லிபரலுங்கிறது எண்ணத்துல லிபரலா அளவுக்கு தான் நாங்கள் இழப்பீடு கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது, இன்னைக்கு கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டருக்கு புதிய பைப் லைன்கள் போடப்பட்டுள்ளன. இப்ப மறுபடியும் திரும்பி லீக் எல்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால. மற்றும் பாத்தீங்கன்னா பழைய பைப்புல எல்லாம் 4.8 mm திக்னஸ் தான் பைப் இருக்கும். இப்ப போடுற எல்லா பைப் எல்லாம் பாத்தீங்கன்னா 7.9 லைன் பைப், அதுவும் 3 லேயர் கோட்டிங். அதாவது கரோஷன்ல வந்து டேமேஜ் சீக்கிரம் ஆகக்கூடாது, பைப்போட லைஃப் லைன் ஜாஸ்தி வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தாலும் விவசாயிகளுக்கு எந்த விதமான விளைநிலங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் நம்மளால வரக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் நிர்வாகம் வந்து இந்த மாதிரி ஒரு புதிய நடைமுறையும் புதிய தொழில்நுட்பத்தையும் ஏற்படுத்தி புதிய பைப் லைன், அந்த பைப்பில் வந்து இதோட நார்மல் பைப் லைனோட லைஃப் வந்து 15 years. இப்ப இந்த பைப் எல்லாம் இதோட லைஃப் கொஞ்சம் கூடயே கிடைக்கும். அந்த மாதிரி கணேசன், நீங்க வந்து பாதுகாப்பா குழாய்கள் பதிக்கிறது முறையை பத்தி நீங்க சொல்றீங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. விளைநிலங்கள் வழியாக அவங்க வந்து ONGC நிறுவனம் குழாய்கள் பதிக்கிறாங்க, வேற வழிபாதையில அவங்க பதிக்கணும், நாங்க சொல்ற கோரிக்கைகளை அவங்க காதுல வாங்கிக்கிறதே இல்லை அப்படின்னு கடுமையான புகார்களையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? சார், கூடிய வரலையும் நாங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் நாங்க வந்து விளைநிலங்களை பாதிக்காத அளவுக்கு பைப் லைன் போட முடியுமோ அதை தான் போட்டுட்டு இருக்கோம். பட் நம்ம திருவாரூர் மாவட்டம் மட்டும், தஞ்சாவூர் மாவட்டம் மேக்சிமம் இருக்கிற விளைநிலங்கள் தான். அதனால சில இப்ப தேவைப்படுற இடத்துல நாங்க போட வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வருது. அதுவும் உரிய அனுமதியோட தான், அந்த லேண்ட் ஓனர்கிட்ட உள்ள அனுமதியை வாங்கிட்டு தான் நாங்க போட்டுட்டு இருக்கோம் எல்லாமே. திரு கணேசன், உங்களுடைய விவசாயிகள் சங்க வரதராஜன் நேரடியா கேள்வி கேட்கணும் விரும்புறார். அவர் உங்கள்கிட்ட சில கேள்விகளை இப்ப கேட்பார்.
ஐயா கணேசன் அவர்களுக்கு என்னுடைய மரியாதைக்குரிய ஒரு கேள்வி. ஐயா, ஏற்கனவே கமலாபுரத்துல விளைநிலங்கள் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு மேல அந்த நிலம் பாழாகி போனுச்சு. அப்போதைக்கு அங்க இருக்கிற விவசாயிகள் கேட்ட போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அந்த மேல் மண்ணை அகற்றி விட்டு நாங்க வேற மண்ணு மாத்தி தரோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் எந்தவித மேல் மண்ணும் அகற்றப்படல. அப்ப அந்த 1 ஏக்கர் விவசாயம் என்பது இந்த நிமிஷம் வரைக்குமே நடக்காம இருக்குது. நிவாரணம் என்பது நீங்க பணமா கொடுக்குறோம் நாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒரு தடவை பணமா கொடுத்துட்டா அந்த விவசாயியோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் மீட்டெடுக்கப்பட்டுடும். அப்ப அந்த விளைநிலத்தோட சூழல் என்ன? அப்ப அந்த விளைநிலம் ஒவ்வொரு வருடமும் மழை பெஞ்சு பரவுறதுனால பாத்தீங்கன்னா மத்த விளைநிலங்களும் அந்த பெரிய எண்ணெய் கசிவுனால இன்னைக்கு பயிர் செய்ய முடியாத சூழலுக்கு போயிருக்கு. அப்ப இத மாதிரி நாங்க இழப்பீடு தரோம், மேல் மண்ணை மாற்றி தரோம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு விவசாயத்துல பாத்தீங்கன்னா மேல் மண் என்பதும் உயிரோட்டமான மண். மேல் மண்ணை மாத்திட்டோம்னா அந்த விவசாயம் என்பது சரியாக இருக்காது. அது சரியான புத்திசாலித்தனமான விஷயமும் இல்ல. அது விவசாயிகளுக்கு நல்லா தெரியும். அப்ப நீங்க மேல் மண்ணை வேற ஒரு மண்ணை போட்டு நாங்க உற்பத்தி செய்யறோம் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஏற்புடையதுன்னு நீங்க கருதுறீங்க? அதாவது இந்த மேல் மண்ணை மாத்தி சாதாரண கொடுக்க மாட்டேன், மேல் மண்ணை மாத்தி அது விவசாயிக்கு உந்ததான்னு அவங்கள ஒரு தடவை பயிர் பண்ண சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உரிய அளவுக்கு மகசூல் வர அளவுக்கு நாங்க அதனுடைய அதுக்கு என்ன இழப்பீடு தரணுமோ தருவோம். அதை உறுதி செய்வோம். நாங்க 5-6 வருடங்கள் இந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் கூட கொடுக்கப்படல. ஏகாம்பரம் போன்ற விவசாயிகளுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நிவாரணம் கூட கொடுக்காம இருக்கிறீங்க. ஏன் நீங்க போய் செய்தியை வெளியில சொன்னீங்கன்னு சொல்லி அவங்களை மிரட்டுறீங்க? இதெல்லாம் என்ன ஏற்புடைய விஷயங்கள்? அதாவது ஏகாம்பரத்துக்கு மேட்டெல்லாம் அவருக்கு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே நான் ரொம்ப அதில் உள்ள போக விரும்பல. ரெண்டாவது நீங்க சொன்னபடி அந்த இன்னொரு லேண்ட் இந்த வருஷம் நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு மேல் மண்ணை மாற்றி கொடுத்தோம். மேல் மண்ணு வெறும் மாற்றி கொடுக்கறது மாத்திரம் இல்ல, மாற்றி கொடுத்து அவர் பயிர் செய்ய சொல்லி பயிர் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டு தான் நாங்க எல்லாத்தையும் பண்ணுவோம். ரெண்டாவது ஐந்தாண்டுலாம் கிடையாதுங்க, இந்த வருஷம் நாங்க பண்ணிடுறோம். அதை ரெண்டாவது அந்த பயோரெமிடியேஷன் ப்ராசஸ்ல நாங்க அதை பண்ண போறோம் டோட்டலா எல்லாத்தையுமே. அதுக்குள்ள ஆக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கு இந்த வருஷம் இப்ப இந்த உளுந்து பயிர் முடிஞ்சா அந்த வேலை முடிஞ்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்குள்ள உறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்ப மண்ணை எடுத்து கொளுத்துறமா கூட எரியுது. அந்த அளவுக்கு எண்ணெய் கசிவு அதனாலதான் அந்த மண்ணை மொத்தமா எடுத்து நான் வேற பண்ணி மாத்திரம் சொன்னது. அந்த பகுதியை பாத்தீங்கன்னா ஒரு எண்ணெய் கசிவான வாடை என்பது வருது. இதனால அந்த பக்கத்துல இருக்கிற பல்லுயிர் பெருக்கம் என்பதும் பறவைகள் கூட குடியிருக்க முடியாத சூழல் என்பது இன்னைக்கு அந்த இடத்துல உருவாகி இருக்குது. அப்ப நீங்க வெறும் விவசாயம் மட்டும் இல்ல, அந்த ஒட்டுமொத்த சூழலியல் மண்டலத்தையே இன்னைக்கு சிதைக்கப்பட்டிருக்க ஒரு சின்ன விபத்து என்பது ஒட்டுமொத்த சூழலியல் மண்டலத்தை சிதைச்சிடுது. சொல்லுங்கய்யா. ONGC நிறுவன அதிகாரி திரு கணேசன், விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு வரதராஜன் இணைப்பில் உங்களுடைய விளக்கங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.